நிலம், இனம், மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்போ சிஸ்டம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு எப்பயுமே இருந்திருக்கு. ஒரு காலத்தில் ராஜா, ராணி, அதுக்கப்புறம் ஜமீன்தார், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தான். ஜமீன்தாரை பகட கையாக வச்சு சுரண்டிட்டு போனான். இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அடுத்த வருஷமே நம்ம டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றத விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வேறு ஒரு டாபிக், அதுவில் நம்ம போக வேணாம். ஸோ படம் விடுதலை பார்ட் 2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்தை பற்றி தாங்க மெஜாரிட்டியாக பேசியிருக்காங்க. ஜமீன்தார் அவங்க எப்படி அந்த அந்த கட்டமைப்பு பண்ணுறாங்க, அந்த சிஸ்டத்தை என்னென்னலாம் பண்ணி அந்த சிஸ்டத்துக்குள்ளே மக்களை வர வைக்கிறாங்க, இதனால் ஒரு போராளி உருவாகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் இது. இது எங்கேயுமே ரொம்ப சினிமாவை உள்ளே புகுத்தாமல் கரெக்டாக இந்த கதைக்கு இவ்வளோ தான் முக்கியம், இந்த கதைக்கு இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சினிமா பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் சார். எஸ்பெஷலி நான் கென் ஒரு போர்ஷன் பண்ணியிருக்காரு, சின்ன போர்ஷன். அது உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பயங்கரம் ஊன் ஃபைட்டு அப்படி இப்படின்னு வச்சு பண்ணியிருந்தா நம்மளுக்கே ஒரு சலிப்பு தட்டியிருக்கும் ஒரு 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 டைமில். என்னடா இது போதும், இந்த மாதிரி படம் நிறையா பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சலிப்பு தட்டியிருக்கும். அதெல்லாம் பண்ணவே இல்லை வெற்றிமாறன். கரெக்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அழகாக பண்ணிவிட்டு ஒரு படம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து யோசிப்போம். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா, இப்போ மட்டும் என்ன கிழிக்குதா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிப்போம். அந்த யோசனையை நம்மளுக்குள்ளே விதைச்சது தான் இந்த படத்தோட சக்ஸஸ்ன்னு நான் பார்க்குறேன். படம் நல்லா இருக்குது, வைலன்ஸ் இருக்குது, ஏ சர்டிஃபிகேட் படம். ஸோ கிட்ஸை கூப்பிட்டு போகாதீங்க. பட் ஆனால் மற்றபடி எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.